ரீசனாக ஹைகோர்ட் சொன்னால் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. இல்லை என்ன சொல்கிறதுனா ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் பிஃபோர் லா, எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் லாவுக்கு முன்னாடி, அண்டு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஆர்டிகல் 16 என்ன சொல்கிறதுனா ஈக்குவாலிட்டி இன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம் நடக்குது கவர்மெண்ட் ஜாபுக்காக, 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க. 100 பேர் அப்ளை பண்ணும்போது ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ இல்லைங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவோ நாம் ஒருத்தங்களை மட்டும் அதில் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த 100 பேருக்கு ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக அவங்க காம்படிட் பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு இல்லாட்டி அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதான் நார்மலாக பிஃபோர் லாவுக்கு நடக்கணும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. டீச்சர் அவங்க எங்கிட்ட ஏன்டா பண்ணலைன்னு சொல்லிட்டு அடிக்க போனாங்க. அப்போ அவன் ரீசன் சொன்னான். அப்போ ஓகே, டீச்சர் வேலிடான ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி குழந்தை வந்தால் அவனு சேம் ரீசன் சொன்னான். அப்போ டீச்சர் அவன் அடிக்க போனான். அப்போ அவன் கேட்டான், இதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நெக்ஸ்ட் போன வாரம் இதே ரீசன் தானே வேறு ஸ்டூடெண்ட் சொல்லிடுச்சுன்னு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது?